கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜாரோஸ் நிறுவனத்திற்கு அவங்க ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டு கால வேள்வியாக ஒரு நம்ம ஊரில் இருந்து கொண்டாடணும், நம்ம ஊரில் இருந்து ஒரு ஆப் கொண்டாடணும். அந்த ஆப் வந்து எல்லா வர்த்தகர்களுக்கும் வணிகர்களுக்கும் பயனளிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ராம்பிரசாத் அவர்கள் ஜாரோஸ் நிறுவனத்தை ஆரம்பித்து அதை வந்து வெற்றிகரமாக ஒரு 50 ஊரில் ஒரு 8 லட்சத்தி சொச்சம் கஸ்டமர், இன்னி வரைக்கும் 8 லட்சத்தி சொச்சம் கஸ்டமரை வந்து தினந்தோறும் தொடர்றாரு. இப்போ கடலூரில் 4,20,000 பாப்புலேஷன், 4,30,000 பாப்புலேஷன் அப்படின்னா எங்கள் சிறு வணிகருக்கும் 8 லட்சம் பேர் கஸ்டமருக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கியிருக்காரு. பன்னாட்டு நிறுவனங்கள் பல உள்ளார வந்து 30%, 40% ஹோட்டல்காரங்களை வந்து சீரழிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது ஹோட்டல் முதலாளிக்கு தெரியாமையே அன்னைக்கு அவங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர் வரலன்னா 30% தள்ளுபடி, 20% தள்ளுபடி இவங்களை கேட்காமையே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா மாத கடைசியில் வரும் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஒரு ஹோட்டலுக்கு பில்லு. அவங்க சம்பாதிக்கிறதே 50,000 60,000 1 லட்சம் தான் இருக்கும், எல்லா செலவும் போக, ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபினான்ஷியல் காஸ்ட் போக. அதில் 2 லட்சம் மைனஸ் அப்படின்றக்குள்ள எந்த ஹோட்டல் வந்து நிறைய ஹோட்டல்கள் வந்து மூடிட்டு போகிற நிலைமைக்கு அவ்வளோ நிலைமைக்கு ஆளாச்சு. இதை வந்து கருத்தில் கொண்டு இன்னைக்கு ஜாரோஸ் நிறுவனம் சப்ஸ்கிரிப்ஷன் மோட்ல மாதம் நீ 3000 கட்டு, ஹோட்டலில் என்ன விலையோ அதே விலைக்கு உனக்கு வீட்டுக்கு டெலிவரி கொடுப்போம். நீ கடைக்காரங்க, மல்லிகை கடை, அரிசி கடை, மருந்து கடை, எந்த ஒரு கடை பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மருந்து கடையில் இருந்து அரிசி கடை எல்லாத்துலேயும் இருந்தோம். டாஸ்மாக் ஒன்று தவிர மிச்சம் எல்லாத்தையும் இவங்க வந்து வீட்டுக்கு அதே விலையில், கடை என்ன விலையோ அதே விலையில் டெலிவரி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக எல்லா தண்ணி கம்பெனியும் அவங்ககிட்ட என்ரோல் ஆகிருக்கு. என்ன விலை நீங்கள் வெளியில் வாங்குறத விலை கம்மியாக அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் மேலே வீடு வளர்ந்தான், நான் வீடெல்லாம் வந்து போச்சு எங்களுக்கெல்லாம். ஊரை வளர்க்க வந்துட்டோம். ஊரை வளர்க்குறது எங்கள் ஊர் கடலூரில் பிறக்கிற ஒரு குழந்தையும் ஒரு பையன் இங்கே படித்து வேலை வாய்ப்புன்னு வெளியூருக்கு போய் போகக்கூடாது. அதுதான் எங்களோட அஜெண்டா. இந்த வாட்டி வர்த்தக சங்கத்தோட அஜெண்டா விக்ரமராஜா அண்ணா சொல்லியிருக்கிறது அதுதான். உன் ஊரை நீ வள, மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ ஒரு ஊர்லேயும் இங்கே பிறக்கிற குழந்தை இங்கேயே தன்னோட திறமைக்கு அந்த அளவுக்கு சம்பளமும் கிடைக்கணும். இப்போ கடலூரோட மேக்சிமம் சம்பளம் வந்து நாங்கள் வர்த்தக சங்கம் ஆரம்பிக்கிற 2019 பார்த்தீங்கன்னா 70,000 75,000 இருந்தது. இன்னைக்கு ஒரு நபர் கடலூரில் 7 லட்சம் வரைக்கும் ஒரு மாதம் சம்பளம் வாங்குறாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய வளர்ச்சி. இந்த ஒரு 6 ஆண்டு காலத்தில் நம்ம பண்ணியிருக்கிறது அவ்வளோ நிறுவனங்களை உள்ளார கொண்டாந்துருக்கணும். பெரிய கம்பெனிகள் உள்ளார வந்திருக்கு. ஸோ இங்கே படிக்கிற பையன் வெளி மாவட்டத்துக்கு போக தேவையில்லை, வெளி மாநிலத்துக்கு போக தேவையில்லை, இங்கேயே அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் எனக்கு இன்னும் 4 ஆண்டு காலம் பதவி இருக்குது, எங்கள் உறுப்பினர்கள் இருக்காங்க, எல்லாம் வந்து இதை நோக்கி தான் பயணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஊரில் படித்து நம்ம ஊர்லேயே வளர்ந்து நம்ம ஊர்லேயே செய்கிற இந்த மாதிரி ஆப் கிரியேட் பண்ணியிருக்கிற நிறைய பசங்க இன்னும் இருக்காங்க. அவங்க ஆற்றலுக்கு நாங்கள் என்றைக்கும் உறுதுணையாக நிற்போம். ஏதாவது அதில் சிறு குறைபாடுகள் இருக்கா, மக்கள் நீங்களும் கொஞ்சம் சகிச்சுக்காங்க. நம்ம ஊர் பையன், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன இஷ்யூஸ் இருந்தால் சகிச்சுக்கிறீங்களா இல்லையா? அதே மாதிரி சகிச்சுக்கிட்டு அதை இது மாதிரி மேம்படுத்துப்பா அப்படின்னு நீங்கள் அறிவுரை கூறுங்க. உங்கள் அறிவுரைகள் எங்களுக்கு வியாபாரத்தை பெருசாக்குறதுக்கும் வெளி மாவட்டத்திலேருந்து இங்கே வந்து வாங்குறதுக்கும் வழிவகுக்கும். ஸோ உங்களோட ஆதரவுகள் என்றைக்கும் இருக்கணும். கடலூரை வளர்ச்சி, வர்த்தகத்தின் வாயிலாக வளர்ச்சி பெற்று நம் வீட்டு பிள்ளைகள் இங்கேயே வேலைகளும் இங்கேயே தொழில் நிறுவனங்களும் ஆரம்பிக்க நாங்கள் பாடுபடுறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு அதுக்கு பரிபூர்ணமாக தேவை. நன்றி, வணக்கம்.